உலகெங்கும் உள்ள ஆன்மீக சொந்தங்களுக்கு வணக்கம். உங்களுடைய எல்லா விதமான பிரச்சனைக்கும் ஒரே தீர்வாக வருகிற மே மாதம் 30 சடாஸ்கர ஸ்கந்த சப்த சதி மகாயாகம் நடக்க இருக்கிறது. மறக்காம எல்லாரும் கலந்துக்கோங்க. முருகனுடைய அருளை பெற்று செல்லுங்க. உலகெங்கும் உள்ள இறைவனர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். ஒவ்வொரு மாதம் எனக்கு யூனிக்கா ஸ்பெசிஃபிக்கா எக்ஸ்க்ளூசிவா நட்சத்திர பலாபலங்கள் 10 வரும் இல்லையா? அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் என்னவென்றால் விருச்சக வீட்டில் நடுநாயகமாக இருக்கக்கூடிய மனசுக்கு மிக பிடிச்ச மகாலட்சுமியோடைய அருள் அப்படியே அழகா அள்ளி கொண்டு வந்து அனைவருக்கும் கொடுக்கக்கூடிய ஏன் மேடம் வெறுப்பேத்துறீங்க? உண்மை, நீங்கள் தான் மகாலட்சுமின்னு சொன்னேன். மகாலட்சுமி உங்கள்கிட்ட இருக்குன்னு சொல்லவே இல்லை. அதுக்கு நிறைய விஷயம் இருக்குது, அதெல்லாம் பின்னாடி பார்ப்போம். ஆனால் இந்த தடவை கண்டிப்பாக மகாலட்சுமி தங்குவா. அப்படிப்பட்ட சனியின் காரகத்துவத்தை தன்னகத்தை வைத்திருக்கக்கூடிய அனுச நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஒரு மாத காலம் எப்படியெல்லாம் இருக்க போகுது, கிரகங்கள் என்னவெல்லாம் பண்ண போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வாவ் ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும். சொல்லும் போதே சந்தோஷம் தெரியுமா? ஒரு 10-12 வருஷத்துக்கு அப்புறமா விருச்சிக ராசிக்காரங்க, அதுவும் அனுச நட்சத்திரக்காரங்க அப்பா அப்படின்னு ஒரு நிம்மதி பெருமூச்சு விட்டு அடுத்த நகர்வை நோக்கி நகரப் போகிறீர்கள். இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு வாய்ப்புகள் குவிய போகிறது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், கண்டிப்பா இடமாற்றம் இருக்கு. கண்டிப்பா வெளியூர், வெளிநாடு, வெளிமாநிலம் போறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஒரே பாயிண்ட். இன்னொன்னு, இப்போதைக்கு அனுச நட்சத்திரக்காரங்களை பொறுத்த வரைக்கும் நட்சத்திர நாதன் சனி ஸ்ட்ராங்கா உட்காந்துருக்காரு. எங்க காலபுருஷனுடைய 12ஆம் வீட்டில். இங்கே தான் நான் 2 வருஷம் அப்படின்ற மாதிரி குத்தகைக்கு எடுத்து உட்காந்துருக்காரு. இது வரைக்கும் ஒவ்வொரு பசங்களாக வந்தாங்க. சூரியன் வந்து அடிச்சு துரத்தியாச்சு, புதன் வந்து அடிச்சு துரத்தியாச்சு. இப்போ செவ்வாயோட கிரகத்தை நடத்திட்டு இருக்காரு. 10-12 தேதி அவரையும் போயிட்டு வா பாய் அப்படின்னு சொல்லி அமைச்சிருவாரு. ஆனால் அதுக்கப்புறம் தனியாக இருக்கக்கூடிய இந்த சனியுடைய பார்வை, நட்சத்திர நாதனுடைய பார்வை 11ஆம் இடத்துல விளக்கு போகுது. வேற என்ன சாமி வேணும்? லாபத்தை தரக்கூடிய இடத்தில் நட்சத்திரநாதனுடைய பார்வை படுதல் அப்படின்றதே ஒரு அதுவும் சமசப்தமா பார்வை மிகச்சரியான யோகத்தை அனுச நட்சத்திரக்காரர்களுக்கு கொடுக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் அங்கிருந்து குருவுமே தன்னுடைய பயிற்சியை வந்து கடகத்தை நோக்கி நகர்த்த இருக்கிறார் இல்லையா? நகர்த்த ஆரம்பிச்சிட்டார். வாக்கியப்படி ஆல்மோஸ்ட் மே மாதம் இறுதியிலெல்லாம் வந்துருவார். ஜூன் மாதம் 1ஆம் தேதி தான் திருக்கணிதப்படி வரப்போறார். எப்படியோ வரப்போறாரு. ஒரு பிளானட் நகரத்துக்கு 1 மாதம் 2 மாதத்துக்கு முன்னாடியே தன்னுடைய இம்பாக்டை கொடுத்துருன்ற அமைப்புல கண்டிப்பாக குரு உட்காந்து டைரக்டா 5ஆம் பார்வையான கடாட்ச பார்வையை உங்க மேல செலுத்த போறாரு. வேற என்ன வேணும்? இந்த பக்கம் 10ஆவதுக்கு ராசி நாதன் வலுவாகி ஆட்சி வாங்கி உட்காந்துருக்காரு. ஸோ எல்லாமே எல்லா பக்கமும் ஓப்பன், எல்லாமே அடைச்சி ஒரு மாதிரி இருந்த அனுச நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லாத்தையுமே ஓப்பன் பண்ணி விட்ட மாதிரியான சில சினாரியோக்கள் உருவாகும். ஒரே ஒரு ஒத்தந்தான், வேற யாருமே இல்லை, கந்த பெருமான் மட்டும்தான். முருகனை மட்டும் பிடிச்சிங்கன்னா ஜெயிச்சுப்பீங்க. ஏன்னா இந்த மாதமே முருகன் தான். நான் அது ஆரம்பத்துலேருந்து எல்லா ராசிக்காரருக்கும் எல்லா நட்சத்திரக்காரருக்கும் ஏன்னா ஒவ்வொரு ஃபார்ம் ஆஃப் முருகன் இந்த இயங்கிட்டே இருப்பான். அதுவும் எஸ்பெஷலி அனுச நட்சத்திரக்காரர்களுக்கு செவ்வாய் போய் உட்காந்து நட்சத்திர நாதனும் சரி ஒரு மாதிரி சூப்பராக இருக்காரு. ராசிநாதனும் ஒரு மாதிரி வலுவடைஞ்சிருக்காரு. 10ஆவதுக்கு 11ஆம் வீட்டு அதிபதியும் சரி, 12ஆம் வீட்டு அதிபதியும் சரி, இந்த பக்கம் 2ஆம் வீட்டு அதிபதி எல்லாருமே 2ஆம் வீட்டு அதிபதியில் உச்சத்தை நோக்கி வரப்போறாரு. வேற என்ன சாமி வேணும்? கேட்டது கேட்காது, கேட்டுட்டு இருக்கிறது எல்லாமே கிடைக்க போகுது. நிறைய பேருக்கு தொழிலில் இருந்த போட்டி விலகும், பகைமை விலகும். யாரை எங்க களை எடுக்கணுன்றதை புரிவீங்க. நிறைய ஒன்றா நீங்கள் சில இடத்துல கையெழுத்து போடுவீங்க, சில இடத்துல கையெழுத்துலேருந்து வெளில வருவீங்க. ரெண்டும் ஏதோ ஒன்று நடக்க போகுது. யாரு? அனுச நட்சத்திரக்காரர்களுக்கு. கொஞ்சம் வண்டி வாகனங்களில் போகும்போது மட்டும் முதல் 15 தேதிகளுக்கு கவனமாக போயிட்டு வாங்க. இல்லாட்டி அது ஒரு பெரிய பிரச்சனையை உருவாக்கி கொடுக்கும் உங்களுக்கு. ஃபைன். நிறைய அனுச நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப நாளாக இருந்த பிரச்சனைக்கு தெளிவான தீர்வு கிடைக்கும். நிறைய பேர் இம்பேக்ட் பண்ணியிருப்பாங்க, மேனிப்புலேட் பண்ணியிருப்பாங்க. சில பேர் வந்து உங்களை சில சினாரியோவை கிரியேட் பண்ணி விடுவாங்க. அதெல்லாம் வந்து யாருன்னு தெரிஞ்சுக்க போகிறேன். சில பேரோட சுயரூபம், உண்மையான ரூபம் உங்களுக்கு தெரியும். நிறைய சொந்தக்காரங்கள்ட்ட மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அனுஷம் இந்த தடவை 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுடைய பொசிஷன் வந்து அவ்வளோ சூப்பராக இல்லை. அதனால் கொஞ்சம் பேச்சில் மயங்கிறது இல்லை, அவங்கள்ட்ட கடன் வாங்குறது, வீட்டுக்காக அவங்களுக்கு ஏதாவது பண்ணுறது இல்லை, சுயம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் பிரம்மாண்டமாக முடிவு எடுக்கிறதெல்லாம் வேண்டாம். அது வந்து சில சமயம் அது உங்கள் நேட்டராஸ்கோப் நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி உங்கள் ஜாதகத்தில் பக்கத்தில் யாருக்காவது ஜோசிக்காரங்கிட்ட பார்த்துட்டு அதுக்கப்புறம் இயங்குங்க. இல்லைனா அது கொஞ்சம் தேவையில்லாத அகலக்கால் வச்சு விட்டோமோன்ற மாதிரி கொஞ்சம் ஃபினான்ஷியலாக உங்களை ஸ்ட்ரகிள் பண்ணும். ஆனால் பட் சூப்பர். எனக்கு தெரிஞ்சு 3ஆம் இடத்துக்கு குருவோட பார்வை செய்கிற முயற்சியெல்லாம் சக்ஸஸ் தான். ஆனால் 4ஆம் இடத்துல ராகு இருக்கிறது அப்படின்றது கொஞ்சம் ஹெல்த் வைஸ் கவனமாக இருக்கும். நிறைய அனுச நட்சத்திரக்காரனுக்கு உடல் ரீதியான பிரச்சனை தான். கொஞ்சம் உடம்பெல்லாம் வலிக்குது, நடுமுது வலிக்குது, கால் வலிக்குதுன்ற மாதிரி. அதே மாதிரி சில பேருக்கு இந்த 4ஆம் இடம்னா மார்பகத்தை குறிக்கக்கூடிய இடம். ஸோ அந்த இடத்துல ஏதாவது ஒரு கட்டி வருது, இல்லை அங்கே வலி வர்றது, இதயம் சம்மந்தப்பட்டு கொஞ்சம் படபடப்பாக இருக்கிறது, கொஞ்சம் டென்ஷன் ஆகுதுன்ற மாதிரி கொஞ்சம் ஒரு மாதிரி சில வினாக்கள் நடக்கும். ஏன்னா செவ்வாயுடைய சனியுடைய காம்பினேஷனில் இருக்கக்கூடிய இந்த முதல் ஒரு 15 நாட்கள் 10 நாட்கள்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாம் சரியாக போகுது. அதுக்கப்புறம் ஒன்றும் பெருசாக பிரச்சனைலாம் இல்லை. இந்த வீடியோ பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் அதெல்லாம் விட்டுட்டு சூப்பராக இருக்க போகிறீங்க. ஒன்றும் பெருசாக நெகட்டிவாக இல்லை, நல்லா இருக்கு.
ஸோ ஆரோக்கியத்தில் இந்த மாதிரி இடங்கள்ல கவனம், அதே மாதிரி சாப்பாடு விஷயத்தில் கவனம். அமர்ந்து சாப்பிடக்கூடிய இடம் தான் 4ஆம் இடம். அந்த இடம் கொஞ்சம் சுத்தமாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துட்டு ஃபுட்டை வந்து இன்டேக் எடுத்துக்கோங்க. ஃப்ரிட்ஜில் வச்சதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா வயிறு பிரச்சனை பண்ணிடும். இந்த தடவை நிறைய ஹெல்த் கான்சியஸ் அதிகமாக, உடலை வலுப்படுத்த வேண்டிய தன்மைக்குள் ஆட்படுவீர்கள். நிறைய உங்களை நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணிக்கிறது, உங்களை நீங்கள் ஏதாவது பண்ணி உங்களை வந்து சரி பண்ணிக்கிறது, உங்கள் ஆரோக்கியத்தை மேம்படுத்திக்கிறதுன்ற மாதிரி கொஞ்சம் விளையாட்டோடும் உடல் மீதான ஒரு கவனத்தோடும் இந்த மாதம் நடக்கிறோம். அது நல்லது. ஏன்னா செவ்வாய் வந்து உட்காந்துட்டு ஆல்மோஸ்ட் பாட்சி படம் வாங்கியிருக்கும் போது நம்மளுக்கு அந்த மாதிரியான சினாரியோவில் கிரியேட் கொஞ்சம் கோவம் வேகம் அதை மட்டும் கம்மி பண்ணிட்டீங்கன்னா போதும், மற்றபடி எல்லாமே சூப்பர். ஸோ அனுசரிச்சதக்காரங்க படிக்கிற பிள்ளைங்களா இருந்தால் என்ன, இது ஒரு மாதம் விட்டுருங்க மேடம், சும்மா சும்மா படிப்புன்னு, ஏன் வீட்டில் தான் டென்ஷன் நீங்களும் அப்படின்னா, இந்த தடவை நிறையா படிப்பை தாண்டி வாழ்வித்தை கற்றுக்கணும்னு சில பேருக்கு தோணும். அதே மாதிரி இந்த எய்ம் வச்சு அடிப்பாங்கள்ல, குறி பார்த்து அடிக்கிறது, அந்த இதில் போய் சேர்க்கணும்னு தோணும். அனுச நட்சத்திரக்கார குழந்தைகளாக இருந்தாலும் சரி, அனுச நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, இந்த ஸ்விம்மிங் பூலோட கனெக்ட் ஆவீங்க, தண்ணியோட கனெக்ட் ஆவீங்க, போயிட்டு வருவீங்க, ஜிம்முக்கு போய் உடம்பை மெயின்டைன் பண்ணுவீங்க, இதெல்லாம் நடக்கும். கொஞ்சம் வண்டி வாகனங்கள் பழுது வரும், அது சரி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. 20 வயதுலேருந்து 40 பேர் கூடிய அனுச நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த தடவை வீட்டில் ஏதோ ஒரு பஞ்சாயத்து வரப்போது, கவனம். ஒன்றா லவ் தெரியலாம், இல்லை லவ்வில் மாட்டிக்கலாம், லவ் ஃபெயிலியர் ஆகலாம், இந்த மாதிரி ஏதோ ஒரு சினாரியோ இருக்குது. சக்ஸஸ் ஆகும்னு சொல்ல மாட்டேன்னா நான் வேணுக்குனேவா சொல்ல போகிறேன். ஏதோ ஒரு பிரச்சனை பஞ்சாயத்து இருக்குது, கவனம். 12ஆம் இடத்து அதிபதி நல்லா இல்லை, நல்லா இருக்கார், ஆனால் மாட்டி வர பொசிஷனில் இருக்கார். 3ஆம் இடமான காசிப் சொல்லக்கூடிய இடத்துல இருக்கார். அதனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும், அவர்கள் மீதும் கொஞ்சம் கவனம். சில பேருக்கு சரி சரின்னு சொல்லிட்டு அப்புறமா ஆப்பு வைப்பாங்க. அதனால 1க்கு 2 வெரிஃபிகேஷன்லாம் வீட்டில் வாங்கி வச்சுக்கோங்க. இல்லை திருமணத்திற்கு பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக கட்டாயமாக திருமணத்திற்கான வாய்ப்புகள் பல மடங்கு அதிகரிக்கும். நிறைய அனுச நட்சத்திரக்காரர்களுக்கு எனக்கு தெரிந்து இந்த தடவை பிள்ளைகள் மூலமாக பெருமை, பிள்ளைகள் குறித்த ஒரு சந்தோஷம், பிள்ளைகளுக்கு சில செலவுகள் மேற்கொள்ள, அடுத்து அவங்களை என்ன பண்ண வைக்கிறதுன்ற மாதிரியான ஒரு கிளாரிட்டிக்காக கொஞ்சம் சில விஷயங்களை யோசிக்கிறது. பிள்ளைகளுடைய படிப்பெல்லாம் 4ஆம் இடம், அதில் ராகு இருந்தால் வேற ஸ்கூல் மாற்றலாமா, வேற இடம் மாற்றலாமா, வேற ஊருக்கு அனுப்பி படிக்க வைக்கலாமா, இல்லை நீங்களே படிக்கிற பிள்ளையாக இருந்தால் வேற ஊருக்கு போகிறதுல இருக்கக்கூடிய தடைகள் எல்லாம் இந்த நிவர்த்தியாகும். அதுவே ஒரு நல்ல சினாரியோவை உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும். ஓகே, 40 வயதுலேருந்து 60 இருக்கக்கூடிய அனுச நட்சத்திரக்காரர்களுக்கு எனக்கு தெரிந்த ஆரோக்கியம் மேம்படும். ஃபஸ்ட்டு விஷயம், இந்த கேது வந்து 10ல் இருக்கிறது, 10ல் ஒரு பாவி நல்லதான் இருந்தாலுமே வேலை பார்க்குற இடத்துல கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். யாரையும் கொஞ்சம் மட்டம் தட்டி பேசிடாதீங்க. கொஞ்சம் வேலை செய்கிறவங்க உங்களை கொஞ்சம் பிரச்சனை பண்ணுவாங்க தான். ஏன்னா சனியுடைய அமைப்பு வந்து 11ஆம் இடத்துல விழுறது ஒரு வைக்கும், ஓகே தான். 12ஆம் இடத்து அதிபதி கொஞ்சம் ஆட்சி வாங்கி இருக்காரு. அதுக்கப்புறம் அவர் போயிட்டு ஆல்மோஸ்ட் போகக்கூடிய இடம் அப்படின்றது ஒன்று இருக்குது, அது புதனோட வீடு. அது 15-16 தேதிக்கு அப்புறம் தான் சரிப்படும். அதனால் கனரக வாகனங்கள் எல்லாம் ராகு. அப்போ யாரெல்லாம் கனரக வாகனோட சம்மந்தப்படுறீங்களோ அவர்கள்லாம் கொஞ்சம் உங்களோட உங்களுடைய பர்மிட்டு, உங்களுடைய ஆர்சி புக்கு இதெல்லாத்தையும் பத்திரமா வச்சுக்கோங்க. ஏதாவது ஒன்று போலீஸ்ட்டை மாட்டுறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது, கொஞ்சம் கவனம். இல்லை அதில் ஏதாவது ஒரு பிரச்சனை வரதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. தொழிலதிபராக இருக்கீங்க, நீங்கள் அனுச நட்சத்திரத்தை சேர்ந்தவராக இருக்கீங்கன்னா கொஞ்சம் தொழிலில் கவனமாக இருக்கணும். வேலையாட்களிடம் மிகுந்த கவனம் தேவை இந்த ஒரு மாத காலம். மற்றபடி எல்லாமே சூப்பர். நிறைய பேர் களை எடுப்பீங்க இந்த தடவை, ஏதோ ஒரு புது விஷயத்தில் சைன் போடுவீங்க, அது உங்களுக்கு மிகப்பெரிய சக்ஸஸையும் மிகப்பெரிய சந்தோஷத்தையும் கொடுக்கும். நல்லா இருக்குது, பெருசாக நெகட்டிவாக இல்லை, சூப்பராக இருக்குது. ஸோ ஆரோக்கியத்தில் எனக்கு திரும்பவும் சொல்கிறேன், இந்த பல்லு மட்டும் பார்த்துக்கணும், முதுகு தண்டு வடம், அதே மாதிரி சுகரு, டென்ஷன் சுகர்னு சொல்லுவாங்க. சுகர்லேயே ஒரு 4-5 டைப் இருக்கும். டென்ஷன் சுகர் அதிகரிக்கும். ஏன்னா செவ்வாய் சனியுடைய காம்பினேஷன். செவ்வாய் தான் வந்து அந்த டென்ஷனை கொடுக்கக்கூடிய ஆள், சனி தான் அந்த மரபு ரீதியான பிரச்சனையை இண்டிகேட் பண்ணக்கூடிய ஆள். இது ரெண்டு சேரும்போது கொஞ்சம் மரபு ரீதியாக இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் வெளிப்படும். அதனால் கொஞ்சம் டென்ஷன் ஆகாதீங்க, படபடப்பாகாதீங்க, கொஞ்சம் கூலாக ஹேண்டில் பண்ணுங்கள். இதுவே வந்து ஒரு மிகப்பெரிய நல்லவையை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும். ஓகே, இந்த தடவை என்ன வழிபாடு பண்ணலாம் அப்படின்னா, அனுச நட்சத்திரக்காரர்கள் எனக்கு தெரிந்து மகாலட்சுமி வழிபாடு, அதுவும் கஜலட்சுமி வழிபாடு பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஏன்னா குருவுடைய பார்வை வேற கிடைக்க போகுது. கேது உச்சமடையக்கூடிய வீடு தான், அதுவே 5ஆம் இடத்து அதிபதி வேற உங்களுக்கு பார்வை செலுத்த போகிறார். காலபுருஷன் 5ஆம் வீட்டு அதிபதி வேற பார்வை செலுத்துறாரு. அந்த வீட்டில் தான் கேது உட்காந்து. அதெல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா கஜலட்சுமி வழிபாடு ஒரு மிகச்சரியான ராஜயோகத்தை. எப்படியும் அந்த லட்சுமின்ற பேரோடு இருக்கக்கூடியவங்க உங்களுக்கு கனெக்ட் ஆகி அவர்கள் மூலமாக +1 நடக்கும், -1 நடக்கும். இந்த அவர்கள் ஆளுமைக்குள் நீங்கள் வருவீர்கள். யாரு? விருச்சிக ராசி அனுச நட்சத்திரக்காரர்கள். இல்லை உங்கள் பேரே அப்படி இருந்தால் நீங்களே சுயமாக கொஞ்சம் இயங்குவீங்க. இந்த மாதிரி வாய்ப்பெல்லாம் இருக்குது. இந்த நிறைய வந்து பணத்திற்கான ஒரு ஃபுல்ஃபில்னஸ், அதை தாண்டி கொஞ்சம் மரியாதையை மட்டும் கவனமாக பார்த்துக்கணும். கொஞ்சம் தெரிஞ்சு பெரியவர்கள்ட்ட பேசாமல் இருங்க, அதுவே போதுமானம். ஏன்னா என்னதான் 2ஆம் இடத்துல வந்து இருந்தாலும் 2ஆம் இடத்து அதிபதி மிஸ்டர் குரு தான் பார்க்குறாரு, ஓகே. ஆனால் அவருக்கு 8ஆம் இடத்துல உட்காந்துருக்காரு. இது ஒரு காரகத்தெல்லாம் எடுத்தால் கொஞ்சம் வேற மாதிரி. அதனால் இது வரைக்கும் இருந்த குரு பார்வை 2ஆம் இடத்துக்கு கிடைக்கல. ஆனால் 3ஆம் இடத்துக்கு குரு பார்வை. அப்புறம் கொஞ்சம் வாயில் வடை சொல்கிறது நிப்பாட்டும், கொஞ்சம் டென்ஷன் ஆகக்கூடாது, நம்ம கத்தக்கூடாது. குடும்பம் சார்ந்து சில விஷயங்கள் முடிவெடுக்கும் போது நிதானமாக நிறுத்தி கவனமாக பேசணும். நான் தான் அப்படின்ற டாமினேஷன் அங்கே திணிக்காமல் இருக்க வேண்டிய கட்டாயமாக இருக்க கண்ணுங்களா பார்த்து நடந்துக்கோங்க. ஓகே, அதனால் இந்த தடவை அனுச நட்சத்திரக்காரர்களுக்கு எனக்கு தெரிந்து வழிபாடு அப்படின்னு எடுத்தீங்கன்னா
விநாயகர் வழிபாடு மிகச்சரியான ஏற்றத்தை கொடுக்கும். தடைகள் எல்லாம் தவிடுபடியாகும். ஒரே ஒன்று பிடிச்சிக்கோங்க, முருகனை போய் பிடிச்சிருங்க, வேற வழியே இல்லை. அவருடைய பாதம் சரணது, வேல் பூஜை பண்ணுறது, முருகனை வழிபாடு பண்ணுறது, முருகன் கோயிலுக்கு போயிட்டு வர்றது, செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு செவ்வரளி பூ கொண்டு மண் விளக்கேற்றி முருகனை வழிபாடு செய்யக்கூடிய அனுஷ்ட நட்சத்திரக்காரர்கள் அதிர்ஷ்ட காற்று திறக்கக்கூடிய ஆட்களாக மாறிவிடுவாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குது, ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. இந்த தடவை நீங்கள் என்ன பார்ப்பீங்க அப்படின்னா, அனுஷ்ட நட்சத்திரக்காரர் நிறைய பட்டம் பார்ப்பீங்க, நிறைய கலர் கலராக பலூன் பார்ப்பீங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்கிட்ட கமெண்ட் சொல்லுங்கள். வாழ்க்கை வண்ணமயமாக மாறப்போகுதுன்னு சொல்லக்கூடிய சமிக்கைகளாகத்தான் இதெல்லாம் உங்கள் கண்ணில் போடும். ரொம்ப நல்லா இருக்குது அனுஷத்திற்கு.